சம்மர் சீசன்ல நமக்கு ரொம்ப முக்கியமான அப்ளையன்ஸ்னா ஏசி தான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மார்க்யூ பை ஃப்ளிப்கார்ட் 2026 மாடல் 110 3-star ஸ்பிளிட் இன்வெர்டர் 5-in-1 கன்வெர்டபிள் ஏசி. இந்த வீடியோவில் அன்பாக்சிங்லேருந்து இன்ஸ்டலேஷன், ஃபீச்சர்ஸ், ரியல் யூசேஜ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்க ஹிடன் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிசிஷன் எடுங்க. இந்த ஏசியை நான் 5 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி 2 to 3 டேஸில் வந்துடும். இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஜீவ்ஸ் அத்தரைஸ்டு டெக்னீஷியன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏசி வந்த அப்புறமா டெக்னீஷியன் நமக்கு கால் பண்ணுவாங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கன்வீனியன்ட் டேட்டு சூஸ் பண்ணலாம். கன்வீனியன்ட் டேட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏசி இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி நமக்கு டெமோவும் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட், ரிமோட் கண்ட்ரோல் வித் AAA பேட்டரிஸ், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் எல்லாம் கிடைக்கும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பு ஸ்டாண்டர்ட் கிட்டலாம் வரும். பேக்கேஜிங் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு அண்ட் டேமேஜஸ் இல்லாமல் சேஃபாக வந்திருக்கு. இன்டோர் யூனிட் டிசைன் பார்த்தா சிம்பிள் ஒயிட் ஃபினிஷில் இருக்குது. LED டிஸ்பிளே ஸ்மாலாக இருக்குது. ஓவரால் க்ளீன் லுக்கு கொடுக்குது. வெயிட் பார்த்தா இன்டோர் அரௌண்ட் 8.2 kg, அவுட்டோர் அரௌண்ட் 20.6 kg. ஸோ ஹேண்ட்லிங் ஈஸி தான். இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட்டு இன்ஸ்டலேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏசி வாங்குறவங்களுக்கு பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் இன்ஸ்டலேஷனில் எதெல்லாம் ஃப்ரீ அண்டு எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிரும். ஆனால் ரியலாக டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தான் சார்ஜஸ் தெரியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்பிளிட் ஏசி இன்ஸ்டலேஷனில் பேசிக்காக என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, வாலில் நார்மல் ட்ரில்லிங் பண்ணி காப்பர் பைப்பு வெளியே கொண்டு போவாங்க. இன்டோர் யூனிட்ல வால் மவுண்ட் பண்ணுவாங்க. அவுட்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2 யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க யூசிங் ஸ்டாண்டர்ட் காப்பர் பைப் அண்ட் ட்ரைனேஜ் பைப். பேசிக் வயரிங் செட்டப் பண்ணுவாங்க. அப்புறமா டெம்பரேச்சர் செக், கேஸ் ப்ரெஷர் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக டெமோ கொடுப்பாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டலேஷன் ப்ரோசஸ். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸை ஆர்டர் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏசியோட இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1350. இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்லையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவல் சார்ஜஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அவுட்டோர் ஸ்டாண்டுக்கு 1200 rupees சொன்னாங்க. ஹானஸ்டாக சொல்லணும்னா இது ரொம்ப அதிகமான ப்ரைஸ். ஏன்னா மார்க்கெட்டில் இதை விட கம்மிக்கு நம்ம ஸ்டாண்டெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏசி ஆர்டர் பண்ணும்போது ஸ்டாண்டும் சேர்த்தே ஆர்டர் போட்டுருங்க. ஒரு 400 to 500 rupees தான் ஆகும். அதுக்கப்புறமா ஏசி பிளக் அண்ட் வால் ஹோல் க்ளோசிங்க்கு 300 rupees சொன்னாங்க. நார்மலாக 3 பின் பிளக் எல்லாம் மார்க்கெட்டில் அதை விட கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அதுக்கு மேலே ரேப்பர் டேப் செட்டப்னு சொல்லிட்டு 250 rupees ஆட் பண்ணாங்க. மொத்தமாக இந்த இன்ஸ்டலேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3100 rupees ஆச்சு. ஹானஸ்டா சொல்லணும்னா இதுல 1000 rupees எக்ஸ்ட்ராவா வாங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு. மெயின்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆனது அவுட்டோர் ஸ்டாண்டு, பிளக் செட்டப் அண்ட் ஹோல் க்ளோசிங் இந்த மாதிரி அடிஷனல் ஒர்க்குக்கு தான். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு ப்ராப்பர் பிளக் பாயிண்ட் உங்க ரூம்ல இருந்தா ஓகே. சப்போஸ் உங்க ரூம்ல ஏசிக்கான டெடிகேட்டட் பிளக் பாயிண்ட் இல்லைன்னா அதெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. நீங்க செப்பரேட்டா எலக்ட்ரிஷியன் வச்சு தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஏசி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ப்ராப்பர் ஏசி பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அந்த டேல அன்னெசரியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும், டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்பீட் அண்ட் அவங்களோட பிஹேவியரும் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. வித்தின் 1 hourக்குள்ளே ஃபுல் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருந்தேன், டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருந்தேன். பட் நம்ம கிட்ட வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படி எதுவுமே பண்ணலை. அவங்க சிம்பிளி ஸ்டெபிலைசர் வேணுமான்னு கேட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. ஆல்சோ ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ ஆகுன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பில் வந்ததுமே அவ்வளோ ஷாக் எல்லாம் ஆகலை. ஓவராலா இன்ஸ்டலேஷன் ப்ரோசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி அவுட்டோர் யூனிட் ஸ்டாண்டு அண்ட் இந்த சின்ன அக்சசரியோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது தவிர இன்ஸ்டலேஷன் ப்ரோசஸும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அண்ட் டெக்னீஷியன் சைட்லையும் மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. பேசிக் கிட்ல வருது 3 மீட்டர் காப்பர் பைப் தான். ஸோ அதை விட லென்த் அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. கான்கிரீட் வாலில் கோர் கட்டிங் வேணும்னா அதுவும் சார்ஜபிள். அவுட்டோர் யூனிட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டாண்டு வேணும்னா அதுவுமே சார்ஜபிள் தான். லைன் பைப் எக்ஸ்டெண்ட் பண்ண இன்டர் கனெக்டிங் வயரு எக்ஸ்ட்ரா லென்த் வேணும்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் தான். ஆல்சோ பவர் பிளக், MCB, ஸ்டெபிலைசர் எல்லாம் பாக்ஸில் வராது. நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கணும். டெக்னீஷியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் அதுவும் சார்ஜபிள் தான். ஸோ ஃப்ரீ இன்ஸ்டலேஷன்னா அது பேசிக் செட்டப் தானே புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் நம்ம டைரெக்டாக டெக்னீஷியனுக்கு பே பண்ணணும். பேசிக் இன்ஸ்டலேஷன் இன்க்ளூட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு சார்ஜஸ் வரலாம்.
ஸோ நோ ஹிடன் சார்ஜஸ்ன்னு நினைக்க கூடாதுன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலைசர் வேணும்னா வாங்கிக்கங்க, ஸ்டெபிலைசர் ஃப்ரீ இன்வெர்டர்னு இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஏசி 110 கெப்பாசிட்டி, 3 ஸ்டார் BEE ரேட்டிங், ISER ரேட்டிங் 4.37, கூலிங் கெப்பாசிட்டி அரௌண்ட் 3350 வாட்டேஜ். ஸோ ஸ்மால் ரூமுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ரெசர் வேரியபிள் ஸ்பீட்ல ரன் ஆகும், அதனால பவர் கன்சம்ஷனும் கண்ட்ரோலா இருக்கும். ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அரௌண்ட் 594 யூனிட்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூலிங் பர்ஃபார்மன்ஸ்ல டர்போ கூல் டெக்னாலஜி இருக்கு. ஸோ ரூமும் ஃபாஸ்டா கூல் ஆகும். 4-வே ஏர் ஃப்ளோ இருக்கு. ஸோ ஏர் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸ்மால் ரூம்ல அரௌண்ட் 15 to 20 மினிட்ஸ்ல நோட்டிசபிள் கூலிங் ஃபீல் வரும் அண்ட் பீக் சம்மர்ல கூட டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணும். இந்த ஏசியோட மெயின் ஹைலைட்னா 5-in-1 கன்வெர்டபிள் மோடு. நீங்க ஏசி கெப்பாசிட்டியை 40% to 100% ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். லோ மோடு வச்சுக்கலாம், ஹை மோடு யூஸ் பண்ணலாம். இது கரண்ட் சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் அன்னெசரி கூலிங்கையும் அவாய்ட் பண்ணும். கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ்ல ஸ்லீப் மோட் இருக்கு. ஸோ நைட்டு கம்ஃபர்டபுளா கூலிங் கொடுக்கும். ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்கு. ஸோ கரண்ட் போயிட்டு வந்தா ஏசி ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். டைமர் ஆப்ஷனும் இருக்கு. பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. வைஃபை கனெக்டிவிட்டி எல்லாம் இல்ல. ஸோ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இப்போ சர்வீஸ் அண்ட் ரிப்பேர் பத்தி பார்க்கலாம். அத்தரைஸ்டு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து டிஃபெக்டிவ் பார்ட்டை ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைனா சேஞ்ச் பண்ணி தருவாங்க. சப்போஸ் ரிப்பேர் பண்ண முடியலைன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ப்ரோசஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. இது அப்ரூவலுக்கு அப்புறமா தான் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி பிராண்ட் பாலிசி டிபெண்ட் பண்ணி தான் நடக்கும். அன்இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் பற்றி சொல்லணும்னா ரிட்டர்ன் பண்ணும்போது டெக்னீஷியன் வந்து ஏசி அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க அண்ட் பிக்கப்புக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது ரிட்டர்ன் கேஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாரண்டி பற்றி பேசலாம். இந்த ஏசிக்கு 1 year காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி இருக்கு ப்ராடக்ட்டுக்கு அண்ட் 10 year வாரண்டி கம்ப்ரெசருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் ப்ளஸ் பாயிண்ட் தான். கம்ப்ரெசருக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தால் லாங் டேர்ம்ல சேஃப்டி இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு, அதுதான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடெக்ஷன் பிளான். இது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுனை கவர் பண்ணும் ஆஃப்டர் மேனுஃபேக்சரர் வாரண்டி. பிசிக்கல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ், ஆக்சசரிஸ், ரிமோட், ஃபில்டர்ஸ், பைப்ஸ் எல்லாம் கவர் ஆகாதுன்னு டேர்ம்ஸ்ல இருக்கு. அது ஆஃப்டர் வாரண்டி பீரியட் டிடெக்டபிள் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இதை எடுக்கிறவங்க டேர்ம்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு தான் டிசைட் பண்ணணும். பிரைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் 22,000 to 23,000 ரேஞ்சில் இருக்கும். ஆனா இந்த பிரைஸுக்கு இன்வெர்டர் ஏசி, கன்வெர்டபிள் ஃபீச்சர்ஸ், டர்போ கூலிங் எல்லாம் கொடுக்கறது வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் சொல்லலாம். ஆனா அதே மாதிரி காம்ப்ரமைசஸும் இருக்கு. ஃபைனலா சொல்லணும்னா நீங்க பட்ஜெட்ல ஏசி தேடுறீங்க, ஸ்மால் ரூமுக்கு போதும் அண்ட் பேசிக்கா நல்ல கூலிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்க் 2026 நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ், சைலண்ட் ஆபரேஷன், டாப் சர்வீஸ் வேணும்னா கண்டிப்பா ஹையர் பிராண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஏசியோட கம்ப்ளீட் பையிங் கைடு அண்ட் என்னோட ரெக்கமெண்டட் ஏசி மாடல்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஏசி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பையிங் லிங்கையும் வீடியோல டேக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஃபுல் அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன், ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ ஏசி வாங்கும்போது வெறும் ப்ரைஸ் மட்டும் பார்த்து வாங்காதீங்க, ஹிடன் சார்ஜஸும் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படியும் 2000லேருந்து 8000 மேலே இருக்கும். இது உங்களோட இன்ஸ்டாலேஷன் ரிக்வயர்மெண்ட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹானஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.